வாசிப்போம். 119வது சங்கீதம் 156வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது. தேவனை குறித்து சங்கீதக்காரன் பாடுகிறான். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது. உம்முடைய இரக்கங்கள் கொஞ்சமாயிருக்குது அப்படின்னு சொல்லல. உம்முடைய இரக்கங்கள் ஏதோ கொஞ்சம் இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லல. உம்முடைய இரக்கங்கள் எப்படி இருக்குது? மிகுதியாய் இருக்கிறது. எனவே நம்முடைய பிரச்சனையை விட, வியாதியை விட கர்த்தருடைய இரக்கங்கள் பெரியது. ஹல்லேலூயா. மக்கள் பாருங்க, இந்த வியாதி பெருசாயிருச்சு, வியாதி பெருசாயிருச்சு, இந்த கட்டி பெருசாயிருச்சு. இப்படியே பெருசாயிருச்சு. அதவே என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது, சொல்லக்கூடாது. கர்த்தாவே, இந்த கட்டியை பார்க்கல நீர் பெரியவர், இந்த வியாதியை பார்க்கல நீர் பெரியவர், இந்த நோயை பார்க்கல உம்முடைய இரக்கங்கள் பெரியது. ஆமே, உம்முடைய இரக்கத்தினாலே என்னை சுகமாக்கினபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நான் ரொம்ப நல்லவென்றனால என்னை சுகமாக்கும் சொல்லி நான் கேட்கலப்பா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் எவ்வளவு தசமா காணிக்க கொடுக்குறேன், என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே. அப்படி இல்லை. தசமா காணிக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர்ட்ட போய், கர்த்தாவே, நான் ரொம்ப நல்லவென்றனால, நான் ரொம்ப யோக்கியன்றனால என்னை சுகமாக்குன்னு கேட்கலப்பா. நான் மனுஷனாக இருக்கிறேன், நான் கூடியவனாக இருக்கிறேன், என்கிட்ட சில தவறுகள் இருக்கிறது, சில குறைகள் இருக்கிறது, என்கிட்ட சில பலவீனங்கள் இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலே உம்முடைய இரக்கங்கள் பெரியது. உம்முடைய இரக்கங்கள் பெரியது ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தினாலே என்னை சுகமாக்கும்பா. உம்முடைய இரக்கத்தினாலே என் பிள்ளையை சுகமாக்கும். உம்முடைய இரக்கத்தினாலே என் பிள்ளையை வாழ வையும். இப்படி சொல்லுங்க. சீக்கிர குடியத்தில் உங்கள் பிள்ளைங்களை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. சீக்கிர குடியத்தில் உங்கள் பிள்ளைங்கள்லாம் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய இரக்கத்தை ஜெபத்தில் போய் என்ன செய்யுங்க? நினைப்பூட்டுங்கள். நினைப்பூட்டும் போது அவர் அற்புதங்களை என்ன செய்வார்?